ஈஸியான இனிப்பான மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சட்டி வச்சு அதில் சூடான பிறகு எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு போட்டு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் முன்னாடி நீங்கள் அந்த மாங்காவை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைஸாக இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக வேகும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் அதை நீங்கள் அந்த கடுகு பொரிஞ்சதும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. சும்மா லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு அதில் இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாய் தூள்லாம் சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதும். ஏன்னா இது நம்ம இனிப்பாக செய்ய போகிறதுனால நம்ம இனிப்பு போட போகிறோம். அதனால கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நல்லா குலைவாக வேகணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெந்த பிறகு அதில் நீங்கள் தட்டி வச்ச வெல்லமோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஏதோ ஒரு இனிப்புக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டினிங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும். இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது.